கரெக்டாக 12 2005 பிறந்திருக்கீங்க. 9:03 AM. பட்டவர் வில் மை ஹெல்த் இஷ்யூ வில் பி பெட்டர். ஆரோக்கியம் நல்லா ஆகுமா? 2 மாதிரிங்க. 6ஆம் அதிபதி கொடுத்தா ஒரு விஷயம், 8ஆம் அதிபதி கொடுத்தா ஒரு விஷயம். அதே அஷ்டம சனி கொடுத்தது, கோச்சார சனி கொடுத்ததுன்னா ஒரு விஷயம். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம், கோச்சார பாதிப்பு இல்லை. அதே நேரத்தில் லக்னாதிபதி இங்கே எப்படி இருக்காரு? லக்னாதிபதி 11ஆம் இடத்துல. தனுசு லக்னமா நீங்க? சரி, இப்போ என்ன நடக்குது? ராகு தசையில் புதன் புக்தி, ராகு தசையில் கேது புத்தி நடந்துகிட்டு இருக்கு. ராகு தசையில் அடுத்து சுக்கிரன் புத்தி. ராகு தசையில் சுக்கிரனும் ஒரு மாதிரி 8ஆம் இடத்தோட தொடர்பில் தானே இருக்காரு. ராகு தசையில் கேது புக்தி, கேது 10ஆம் இடத்துல இருக்காரு. கேதுக்கு எந்த அமைப்பும் இல்லை. ராகு தசையில் கேது புக்தி, ராகு தசையில் சுக்கிரன் புக்தி, கேதுக்கு சனியின் பார்வை. 8ஆம் இடம் சுபத்துவமா இருக்குங்க. இந்த இடத்துல ராகு திசையில கேது புக்தி, உங்களுக்கு எப்படியும் கேது முடியாது. கேது முடிஞ்சு உங்களுக்கு சுக்கிரனும் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட தொடர்பு. இந்த ஜாதகம் வந்து ஓகே பிரதர், இந்த ஜாதகத்தை பாருங்களேன். இந்த ஜாதகத்தோட ஒரு விஷயம், கேள்வி என்ன கேட்டீங்க, என்னோட ஹெல்த் இஷ்யூ எப்போ பெட்டர் ஆகும்? இந்த ஜாதகத்தோட ஒரு விஷயம் என்ன, 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலையும், ஆமாம் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை தொடர்பு கொடுத்து 8ஆம் அதிபதி அப்படியே உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. லக்னாதிபதியை விட 8ஆம் அதிபதி பலமாக இருக்கக்கூடாது. இந்த இடத்துல லக்னாதிபதியை விட 8ஆம் அதிபதி பலமாக இருக்கிறாரு. என்ன, நோய் இருந்துகிட்டே இருக்கும். அடிப்படையில் நீங்கள் பிறந்ததுலேருந்தே நோய் இருந்துகிட்டு இருக்கோம், மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் அவர் 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் தான் அந்த ஜாதகருக்கு 8ஆம் அதிபதி. ஆயுள் அமைப்புகளையும் அவர் தான் கொடுக்கணும். ஆயுள் அமைப்பும் இந்த ஜாதகத்துக்கு நல்லா இருக்குது. அப்போ என்ன, ஏதோ ஒரு அமைப்பில் நோய் அப்படின்னு வந்து விலகிக்கிட்டு இருக்கோம். குரு வரும்போது ஒரு மாதிரியான அமைப்பு. சுக்கிரன் எப்படினாலும் 6ஆம் வீட்டு பலனை தந்து அதுக்கப்புறம் அவரே 11ஆம் வீட்டு பலனை செய்யும் போது இந்த இடத்துல அந்த அமைப்பு கிடும். அப்போ என்ன, முதல்ல நோய் வந்து குணமாகுமா? ஆனால் படிப்படியான அமைப்புகள் இருக்கும். தசாபுத்தி அமைப்புகளில் இப்போ ராகு தசை நல்ல வேளை குருவின் வீட்டில் இருக்குது, வேறு எந்த கெட்ட தொடர்பும் இல்லை. ஆமாம், டிகிரி அமைப்புகளில் கூட எந்த கெட்ட தொடர்பு இல்லை. இந்த கேது புக்தி தான் சனியின் பார்வையில் அப்படின்ற மாதிரி. குரு தசை உங்களுக்கு சகலத்தையும் நிவர்த்தி பண்ணுமா? ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கார் குரு தசையில். சரி, குரு தசை எப்போ வருதுயான்னு கேட்பீங்க. குரு தசை உங்களுக்கு 2032 வருதுங்க. 2032 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சகலத்தையும் முடிச்சு வச்சு இயல்பு வாழ்க்கையில் வைப்பார். அந்த சின்ன அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று ஆரோக்கியம் சார்ந்து ஒரு மாதிரியான அமைப்பு இருக்குமா?